Hello friends, welcome to Ananthi Dinesh vlogs. இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ஒரு பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி அப்படினு பார்க்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிறு தண்டு கீரை கூட்டு தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கடாய் வச்சு அதுல வந்து தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அடுத்து வந்து 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். சோ கடுகு வந்து நல்லா பொரியணும். கடுகு பொரியறதுக்குள்ளேயே நம்ம 1 ஸ்பூன் சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் முழுசாகவும் இல்லாமல் ஒரு 2 அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் எந்த கீரை கூட்டு பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாமே நல்லா வதக்கணும். வதக்குனதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இந்த தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து கீரையை ஆட் பண்ணிக்கலாம். கீரையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கீரை செய்கிறீங்க அப்படின்னா நம்ம கீரை போடுறப்போ ஐயோ இதுனா சட்டியே பத்தலை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். பட் வந்து அப்படி கிடையாது. வெந்துருச்சுன்னா ரொம்ப கம்மியாயிரும். இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடாய் நிறையா இருக்குது. பட் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாருங்களேன் எல்லாம் சுருங்கி கீழே போயிடும். ஸோ கீரை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை வந்து கொஞ்சம் நல்லா வெந்து சுருங்கி காமிக்கும். கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணியும் வரும். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ண தேவையில்ல. பார்த்திங்களா கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. கீரை நல்லா வெந்து சுருங்கிருச்சு. அவ்வளோதான். கீரை வேகிறதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாதுங்க, கொஞ்சம் டைம் தான் ஆகும். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் வந்து நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் ஆட் பண்ணி நல்லா அதோட அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து சும்மா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி வேணாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வந்து கீரைக்கு வந்து நம்ம பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பருப்புலையே வந்து நம்ம மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து கீரையோட வந்து நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 கப் வந்து பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அது வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு துவரம் பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ பருப்பை ஆட் பண்ணிட்டோம்னாலே நம்மளுக்கு வந்து இந்த கீரை கூட்டு வந்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அர்த்தம். இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சமாக வற்றி நல்லா அந்த கூட்டு ஸ்டேஜுக்கு வந்துடும். இந்த கீரை கூட்டு வந்து பார்த்திங்கன்னா சிறுகீரையில் மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா இல்லைங்க, அரைக்கீரை, தண்டுக்கீரை இந்த மாதிரி எதில் வேணாலுமே பண்ணலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணிலாம் நல்லா கொதித்து சுருங்கிட்டுருக்கு. கொஞ்சம் கெட்டியமாகணும், ஏன்னா இது கூட்டு இல்லைங்களா, அதனால்
அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த கீரை கூட்டு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.